இந்த ஷோவை பாக்குற யாராச்சும் நான் ஏன் பார்வை சொன்னேன்றதுல என் கேள்விக்கு உங்களுடைய பதில்கள் இருந்தா, ஒரு கேம் ஷோல ஒரு கேம விளையாடுறதுல விளையாட்டின் சிறப்பு அந்த கேம விளையாடுறதுல இருக்கா, இல்ல அந்த கேம வெளியில பாக்குற மக்களை பிடிக்க வைக்கிற மாதிரி விளையாடுறதுல இருக்கா? சரி, இப்ப நீங்க சொன்ன ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணதுன்னா நல்லது. பட் அது ரொம்ப கஷ்டங்கிற காரணத்தால முதல்ல சொன்னதுதான் கேம நவுத்தணும். அதுதானே மெயின். மக்களுக்கு பிடிக்கிறது வந்து நம்ம மைண்ட்ல வச்சு பண்ணக்கூடாது. நம்மளா இருந்தா ரெண்டாவது பாயிண்ட் தானா நடக்கும். பட் இது ரெண்டும் மீட் ஆச்சுன்னா எனிபடி வுட் டேக் இட். இப்போ நம்ம விளையாடணும், நம்மளுடைய விளையாட்டு நல்லா இருந்தா வச்சுக்க போறாங்க, நல்லா இல்லைன்னா வெளில தூக்கி போட்டுற போறாங்க. இப்ப இவ்வளவு நாள் பார்வதி நல்லா விளையாடாம இருக்கும் போது, தூக்கி போடாம இருக்கும் போது, அப்ப இதுக்கு காரணம் விஜய் டிவியோ விஜய் சேதுபதியா இல்ல விஜய் பார்வதியா? பார்வதி நல்லா விளையாடாம இல்லையே. பார்வதி தான் கண்டென்ட்டுக்காக டாஸ்க்குக்காக எனிதிங் பண்றாங்கல்ல. அவங்க நல்லா விளையாடாம இல்லையே. எல்லாரும் கண்டென்ட்காக பண்றாங்களா இல்ல விஜய் பார்வதி மட்டும் தான் கண்டென்ட்காக பண்றாங்களா? எல்லாருமே அவங்கவங்க கண்டென்ட்டுக்காக தான் பண்றாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு விஷயம் இதே விஜய் பார்வதி இன்னைக்கு இருக்கிற அதே நாள்ல இருக்கிற அரோரா, அதே நாள்ல இருக்கிற வியனா, அதே நாள்ல இருக்கிற ரம்யா, இவங்க 4 பேரோட கிராஃபையும் எடுத்துப்போம். அதே நாட்கள் இருக்கிற கனி, சுபிக்ஷா, இவங்க 5 பேரோட கிராஃப் எடுத்துப்போம். ஏன் விஜய் பார்வதியும் இதே மாதிரி உட்கார்ந்துகிட்டு பேமெண்ட் வாங்கினா ஜம்முன்னு வண்டியை தள்ளிட்டு போயிடலாம்ல? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு வியனா, ஒரு அரோரா, ஒரு சுபிக்ஷா, ஒரு கனி, இவங்க 4 பேர் இருந்த அதே நாட்கள் தான் விஜய் பார்வதியும் இருக்காங்க. இந்த 4 பேர் இருக்கிற அதே மாதிரி இருந்தா பேமெண்ட் வாங்கிக்கிட்டு இவ்வளவு நாள் பெஞ்ச் தேய்ச்சிடலாம்ல. பட் அது அவங்களோட கேம் இல்ல. அவங்க நேச்சுரலா விளையாடுறது தான் விளையாடுறாங்க. சோ அவங்க கேம்ல நேச்சுரல் உனக்கு தெரியுது. அது விருப்போ வெறுப்போ நேச்சுரலா தெரியுது. அப்ப இயற்கைக்கு ஒரே சக்தி தானே இருக்கு. நீ நேச்சுரலா இருந்தா உன்னை ஜெயிக்க வைக்க அந்த நேச்சரே கிளம்பி வரும். நீ விளையாடுறது விளையாட்டு தான். நீ என்னைக்காவது பார்வதி நிஜ வாழ்க்கையில் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு உன்ட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா? இல்ல அப்படியே இருந்தாலும் அவளுடைய தனிப்பட்ட நிஜ வாழ்க்கைய நம்ம விமர்சனம் பண்றதுக்கு நமக்கு அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா? ரெண்டுமே கிடையாது. இது ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டுல நீ வந்து சிறப்பா விளையாடுற அப்படின்னா அந்த சிறப்பான விளையாட்டு எப்படி இருக்குன்னா, நம்பர் 1 திவாகர், நம்பர் 20 கலை, இந்த நம்பர் 1 to 20 அதுக்கப்புறம் வெளியில இருந்து இன்னும் 4 டிக்கெட், அந்த 4 டிக்கெட்டையும் சேர்த்து மொத்தம் 24 பிளேயரோட விளையாண்ட பார்வதி இந்த விளையாட்டுல ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் ஜாஸ்தியா இருக்கா? இல்ல சுபிக்ஷா, வியனா, கனி, சபரி இப்படி எல்லாரையும் குழு குழுவா வச்சு ஒரு ஸ்லீப்பர் செல்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரியே மேக்னிஃபைட் பண்ணி அதை அவங்களே ஒரு தனக்கான செட் ஆடியன்ஸா உள்ள ரீடைன் பண்ணி ஒரு பிளேயர், குறிப்பான ஒரு பிளேயருக்கு அகைன்ஸ்டா மட்டும் கேம் விளையாடிட்டு அந்த பிளேயரோட நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ் அவரே செட் பண்ணிட்டு அவர் ஆடுற கேம்ல அவர் தான் ஜெயிக்கிறதுக்கான ஸ்கோப் கிரியேட் ஆன மாதிரி அவரே அடுத்த பிளேயரை இம்பாக்ட கிரியேட் பண்ணிட்டாருன்னா யார் கேம்ல இருக்கு?